வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிராஷ் கோர்ஸு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ சப்போஸ் நமக்கு என்டிபிசி எக்ஸாம் ஏப்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து சிஜிஎல் எக்ஸாம் இருக்குது, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது இனிமேல் இந்த சீரீஸ் கண்டினியூஸாக இருக்கும். இது பார்ட் 1. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்கும். போக போக மற்ற டாபிக்ஸ்லையுமே இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கிராஷ் கோர்ஸ்னு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பேட்ச்சு உங்களுக்கு தெரியும், எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மார்ச் 10th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யார் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ அந்த 2 வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பேட்சில் கொடுக்குற பிடிஎஃப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்லேயும் வீடியோ இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம நம்பர் சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்பர் சிஸ்டம்லேயே டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பேசிக் டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு கொஞ்சம் பேசிக் சம்ஸு, அதேமாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மும் இருக்கும். அதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 10 சம் வரைக்கும் பார்க்கலாம். ரைட்டு. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது பேசிக்காக ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எய்தர் ஈவனாக இருக்கணும் அல்லது 0வாக இருக்கணும். சரிங்களா? எய்தர் ஈவன் நம்பர் இல்லை 0வாக இருக்கணும் லாஸ்ட் டிஜிட்டு. ஸோ ஈவன் நம்பர்லாம் என்னது 2, 4, 6, 8 இதெல்லாம் தான் ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ இல்லைனா 0வாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 3க்கு என்ன சொல்கிறாங்க? sum of the digits is divisible by 3. ஸோ ஏதோ ஒரு சப்போஸ் 363 இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குன்னா இது 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த sum of the digits 3 + 6 + 3 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 + 3 12. ஸோ 12 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். 3 × 4 தான் 12. ஸோ அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். 363ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். sum of the digits is divisible by 3. அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இப்போ 123, 4, 459 இப்படி ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 1 + 2 3, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 + 5 9, அதுக்கப்புறம் 9. ஸோ இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது 3ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் 3யோட டிவிசிபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 4க்கு என்ன சொல்கிறாங்க? லாஸ்ட் 2 digits ஆர் டிவிசிபிள் பை 4. சப்போஸ் 124, 132, 764, அதுக்கப்புறம் 772 இந்த மாதிரி லாஸ்ட் 2 digit 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். லாஸ்ட் 2 digit 4ஆல் டிவைட் ஆகணும். ஓகே. 5க்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் எய்தர் 5 இருக்கணும் இல்லை 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? 6 எடுத்துக்கிட்டோம்னா if the number is divisible by both 2 and 3, 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் எய்தர் ஈவனாக இருக்கணும் இல்லை 0வாக இருக்கணும். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 வரணும். sum of the digits divisible by 3ஆக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து 8 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 digits ஆர் divisible by 8. ஸோ ஒரு பெரிய நம்பருக்கு இப்போ 1, 2, 3, 4ன்னு இப்படி இருக்கு. லாஸ்ட் 3 digit சப்போஸ் 800ன்னு போகிறேன். இந்த லாஸ்ட் 3 digit 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். 768 ஒரு எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட் டிஜிட் தான் நமக்கு மேட்ரு. 008. இப்போ இந்த 3 நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8ஆல் டிவைட் ஆகும். அப்படிங்கும்போது இந்த ஃபுல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 8 and 9 தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 9 வரும்போது sum of the digits is divisible by 9.
எப்படி வந்து 3க்கு வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3 வருதோ அதே மாதிரி ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணுனா 9 வரணும். சரிங்களா? இப்போ 9, 63, 72 இப்படி இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் 9 இருக்குது. 6 + 3 9 இருக்குது. 7 + 2 9. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் எல்லாமே வந்து 9ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 9. அதாவது 9 + 6 + 3 + 7 + 2 இதை கூட்டினா வந்து எனக்கு 9 வரும். அதனால் நீங்கள் கூட்டினா 9 வரதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இது 9, 16 3 கூட்டினா 9, 7 2 கூட்டினா 9. ஸோ இப்படி பண்ணினாலே வேறு எதுவுமே பேலன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். 10 வேணும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்கை வச்சு நம்ம வந்து ஒரு சில சம்ஸ் ரீசண்டாக கேட்ட கொஷின்ஸு 2024 சிஜிஎல் சிஹெச்எல் மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 5. ஸோ ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும், 5ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும். நமக்கு என்ன தெரியும், 2ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும் இல்லையா? லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், இல்லை 0ல் முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வராது. ஒரு நம்பர் இஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 5 அப்படின்னு வரும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும் இல்லைங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 5. 2ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும், 5ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும். அப்போ அந்த நம்பர் 10ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் ஆகணும்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு வந்து 0ல் இருக்குது. இப்படி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ வந்து இந்த நம்பர் ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 2வாக இருக்குது. அதேமாதிரி ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 4ஆக இருக்குது, 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து 2ஆலையும் டிவைட் ஆகிற மாதிரி 5ஆலையும் டிவைட் ஆகிற மாதிரி அந்த ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? அவ்வளோதான். இப்படி தான் வந்து சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. ஸோ எந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகிருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த நம்பர் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது இல்லையா? ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு 7ல் முடியுது. 7ங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர், பட் 8ங்கிறது நமக்கு ஒரு ஈவன் நம்பர். கண்டிப்பாக வந்து 497 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. பிகாஸ் 8 வந்து ஒரு ஈவன் நம்பர் இல்லைங்களா? அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மற்ற 3ஐயும் செக் பண்ணணுமான்னு கேட்டால் செக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் தான் கேட்குறாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் 7ல் முடியுது. சரிங்களா? இல்லைன்னா நம்ம லாஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணணும். இப்போ 344 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆமாம், 4 டைம்ஸு பேலன்ஸ் வந்து 24 வரும், 43 டைம்ஸ் வரும். இது 8ஆல் டிவைட் ஆகும். 544 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 48 பேலன்ஸ் 64. எஸ், இதுவும் டிவைட் ஆகும். 608 56 வரும், கேரி 48. எல்லாமே வந்து 8ஆல் டிவைட் ஆகும். 7497 மட்டும் 8ஆல் டிவைட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கண்டுபிடிச்சலாம், அது ஒரு ஆட் நம்பர். அதனால் கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ரைட். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 6. ஸோ 6ஆல் டிவிசிபிள் கேட்குறாங்க. ஸோ 6னா நமக்கு வந்து 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ ஏதாவது ஆட் நம்பர் இருந்தால் அதை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, இதையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ரெண்டுமே வந்து ஆட் நம்பர். ஏன்னா 6ஆல் டிவைட் ஆகணும்னா 2 × 3ஆல் டிவைட் ஆகணும். 2ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனாக தான் இருக்கணும். ஸோ பி அண்ட் டி ஆப்ஷன் எலிமினேட்டடு. இப்போ எதர் சி அல்லது ஆப்ஷன் ஏ தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணலாம். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 1 + 2 3, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3, 8 + 5 என்ன வரும், 13 தான் வருது இல்லையா? 13ங்கிறது வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. இப்போ நம்ம 3ஆல் டிவைட் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணி இது வந்து முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம ஆட் பண்ணால் எனக்கு 13 வருது. 13 வந்து 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர். ஓகே, அப்போ இதுவும் கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. அப்போ இது ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். 4 + 3 + 8 + 7 + 5 + 0. ஓகே, இதை கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். 3 ஓகே. 8 + 7 வந்து 15, இதுவும் முடிஞ்சு போச்சு. 5 + 4 வந்து 9, அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 0. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஓகே,
அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எலிமினேஷன் தான் நம்ம வந்து பார்த்துக்கிடணும். எத்தனை ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? அடுத்து, which of the following can be the value of k so that the number is divisible by 6? So 2, 1, 7, 9, 2, 4, k. ஸோ இதில் வந்து கேக்கு என்ன வேல்யூ இருந்தால் இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போ கேவோட வேல்யூ அங்கே 4 ஆப்ஷனுமே பாசிபிள் இருக்குது. 0வாக இருக்கிறதுக்கு, சாரி 0வாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், பிகாஸ் ஈவன் நம்பர். ஸோ இப்போ 2 பிரச்சனை இல்லை, நம்ம 3 தான் இப்போ செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2 + 1 3 முடிஞ்சு போச்சு. 9 தனியாக எடுத்துக்கிடலாம். 7 2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 9 வந்துருச்சு. இப்போ இந்த 4 + இந்த கே, அதுலேயும் வந்து கேக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டால் அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும்னு தான் பார்க்கணும். பிகாஸ் 2 + 1 3, இது ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. 7 + 9 + 2, 7 2 கூட்டினா 9 வருது, அதுவும் தனியாக வந்துருச்சு. 4 + k, இப்போ இந்த 4 + கேவை தான் நம்ம பார்க்கணும். கே கூட எந்த நம்பரை போட்டால் அது 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் ஆப்ஷன் ஏ 4 போட்டோம் அப்படின்னா இது வந்து 8 ஆகுது. ஸோ 8 வந்து 3யோட மல்டிபிள் கிடையாது இல்லைங்களா? இப்போ ஆப்ஷன் பி வந்து என்னது 6 வந்து 10 ஆகுது, இதுவும் 3யோட மல்டிபிள் கிடையாது. 2 போட்டோம்னா 4 + 2 வந்து 6, இது வந்து 3யோட மல்டிபிள். அதேமாதிரி லாஸ்ட்டு 4 + 0 4, இது 3யோட மல்டிபிள் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2 போட்டால் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பராக மாறுது. கேக்கு பதிலாக 2 போட்டால் தான் எனக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பராக மாறுது. இது ஏற்கனவே ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால கேக்கு பதிலாக 2 போட்டால் மட்டும்தான் இது 6ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, if p is a digit such that 6954p is divisible by 11. ஸோ divisibility of 11 வந்து அதில் இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது. ஸோ divisibility of 11 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து ABCDEF இப்படி ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆட் நம்பரெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவன் நம்பரெல்லாம் ஆட் பண்ணணும். சரிங்களா? A + C + F, சாரி A + C + E, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் B + D + F. சரிங்களா? ஆட் பிளேசஸில் இருக்கிற நம்பர், அதுக்கப்புறம் ஈவன் பிளேசஸில் இருக்கிற நம்பரெல்லாம் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் ஒரு 11ஓட மல்டிப்ளாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். உதாரணத்துக்கு வந்து இப்போ 121 எடுத்துக்கோங்க. இது வந்து 11ஓட டிவிசிபிலிட்டின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆட் டிஜிட்டில் இருக்கிறது 1 + 1, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஈவன் டிஜிட்டில் இருக்கிறது ஒரே ஒரு டிஜிட் 2. ஸோ இது 1 + 1ங்கிறது 2 டிஃப்ரென்ஸ் 2 வந்து 0 வரும். அப்போ 0 வந்ததுனால இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1331 எடுத்துக்கோங்க. ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேசஸ், 4 டிஃப்ரென்ஸ் 4 = 0. ஸோ கண்டிப்பாக 1331 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 6954p இது வந்து டிவிசிபிள் பை 11ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிவிசிபிள் பை 11. அப்போ நம்ம ஆட் பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் எடுப்போம். அதாவது 6 5p, அதுக்கப்புறம் ஈவன் பிளேசஸில் இருக்குது 9 4. சரிங்களா? இப்போ 6 + 5 + p, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 9 + 4. இது வந்து எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் 11ஓட மல்டிபிளாக இருக்கணும். ஓகேவா? அப்போ 6 + 5 + p வந்து என்ன வரும்? 11 + p, இந்த சைடு வந்து 13. ஓகேவா? இப்போ பிக்கு பதிலாக நான் என்ன போட்டால் வந்து 0 வரும், டிஃப்ரென்ஸ் வந்து 0 வரும்னு பார்த்தோம்னா பிக்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா 11 + 2 13, 13 - 13 0 வரும் இல்லையா? இல்லைனா ஒரு 11ஓட மல்டிபிள் வர்றதுக்கு நம்ம பிக்கு பதிலாக என்ன போடணும்? 24 - 13 போட்டால் தான் எனக்கு 11 வரும் இல்லைங்களா? அப்போ இங்கே பிக்கு பதிலாக என்ன போட்டால் 24 வரும்? 13 வரும். ஸோ பிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்க முடியும், அதை வந்து நம்ம டபுள் டிஜிட்டாக எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த 13ங்கிற பாசிபிலிட்டி கிடையாது. பிக்கு பதிலாக 2 மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ பிக்கு பதிலாக 2 போட்டால் தான் இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். தென் பி ஈக்குவல்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11. ஆட் பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும்,
ஈவன் பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அது வந்து 0வாக இருக்கலாம், இல்லது ஒரு 11ஓட மல்டிப்ளாக இருக்கலாம். 11ஓட மல்டிப்ளாக இருக்கிறது கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, சரிங்களா? அது நம்ம மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸில் பார்க்கவே மாட்டோம். ரொம்ப ரேர் சினரியோவில் வரும், ஓகேங்களா? ரைட், அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட்டு சம். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ 9 டிவிசிபிலிட்டி ரூல் வருது, சரிங்களா? 9 டிவிசிபிலிட்டி ரூலு. ஸோ இந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது அந்த 6 நம்ம இது ஆட் பண்ணுனா 9ஆல் டிவைட் ஆகணும் இல்லையா? இப்போ வந்து 7 + 7 14 கூட வந்து இது ஒரு 15 கூட வந்து ஒரு 6 21 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 26 இல்லையா? அப்போ 26 வருது ஆட் பண்ணால். அப்போ கூட வந்து என்ன ஆட் பண்ணால் இது வந்து ஒரு 9ஓட மல்டிப்ளாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டுக்கிட்டோம்னா 27 வரும். 27 வந்து ஒரு 9ஓட மல்டிப்ளாக இருக்கும், சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக லீஸ்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும், சரிங்களா? 5 + 7 12 + 7 + ஒரு 7 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது நமக்கு? 26 வருது இல்லையா? 26 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 27 வந்து 9ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். அப்போ லீஸ்ட் நம்பர் கேட்கறதுனால 1 ஆட் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? ரைட்டு, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஆன்சர் ஆல்ரெடி இருக்கா? No issues. Which digit should come in place of x and y respectively with the number 6, 2, 6, 8, 4, x, y is divisible by both 8 and 5. 8ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும், 5ஆலையும் டிவைட் ஆகிருக்கணுமா? இப்போ 5ஆல் டிவைட் ஆகிருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எய்தர் 0வாக இருக்கணும் அல்லது 5ஆக இருக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 5 0 4 0 2 0 0 5. ஸோ இந்த நம்பரே நம்ம போட்டுக்கலாம், 4 4 4 4. ஸோ இந்த 4ல் எது வந்து 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 8ஆல் எது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ 450 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, ரிமைண்டர் வரும் இல்லைங்களா? 448ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுது. 440 டிவைட் ஆகும் 8ஆல் இல்லையா? 5 இன்ட்டு 8 வந்து 40, பேலன்ஸ் வந்து 55 இன்ட்டு 8 போட்டால் எனக்கு வந்து 440 வரும். 420 இதுவும் 8ஆல் டிவைட் ஆகாது, இதுவும் 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி, சரிங்களா? 5 எல்லா நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகும், ஏன்னா எக்ஸ் ஒய்க்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. பட் 8ஆல் டிவைட் ஆகிறது செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. லாஸ்ட் 3 டிஜிட்டு 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும் இல்லைங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கொஷின் நீங்கள் வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். விச் டிஜிட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்டார் அண்ட் டாலர் சிம்பிள்? 7 2 8 6 4 ஸ்டார் டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. இஸ் டிவிசிபிள் பை போத் 8 and 5. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு. Without doing the actual division, find the remainder when 2 8 7 3 5 4 2 9 is divisible by 9. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் டிவிஷன். எனக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு இந்த சம்மு. நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் ஆக்சுவல் டிவிஷன் பண்ணுறோமா இல்லை நார்மலாக பண்ணுறோமாங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட்டு கேட்டிருக்காங்க போல். ரைட்டு, ஸோ 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த 5 + 4 இது ரெண்டும் கூட்டினா 9. ஸோ இந்த 9, அதுக்கப்புறம் இந்த 7 2 அடிச்சிடலாம் 9, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 8, அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் கூட்டினா 13 வருது, சரிங்களா? இது 9 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 9 + 4 இல்லையா? இந்த 13 வந்து 9 + 4ன்னு நம்ம பிரிச்சுக்கிடலாம். அப்போது இந்த 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து 4. அப்போ இதில் ரிமைண்டர் வந்து 4 தான் இருக்கணும், சரிங்களா? 5 கிடையாது. ஆன்சர் வந்து இது கூட 5 ஆட் பண்ணால் இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகிரும். அப்போ ஆக்சுவலி இங்கே ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இங்கே இருக்குது. வித்தவுட் ஆக்சுவலி ஆப்ஷனில் 5 கொடுத்துருந்தா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி 5 போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல வேலையாக கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஆட் பண்ணுவோம்.
ஆட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணால் 9ஆல் டிவைட் ஆகிருக்கும். பட் நமக்கு அது தேவையில்லை. ரிமைண்டர் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைண்டர் என்னன்னு பார்த்தா 4 தான் ரிமைண்டர். அப் டு இந்த 13 வருது, பேலன்ஸ் மொத்தமாக 13 வருது, அதுலேயும் ஒரு 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4 தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த ரிமைண்டர். இதை நீங்கள் வந்து நார்மல் டிவிஷன் பண்ணால் ரிமைண்டர் 4 தான் வரும். சரிங்களா? ரைட். லாஸ்ட் சம், இந்த வீடியோவோட லாஸ்ட் சம். Find the smallest value that must be assigned to number A in order for 9, 1, 8, 7, 6, 8, 2 is divisible by 8. ஸோ divisible by 8ன்னு வரும்போது நான் லாஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிடுறேன். ஸோ ஏக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்ஷன்லேயும் 0, 1, 2, 3 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 602, 612, 622, 632 இதுதான் வந்து அவங்க ஏக்கு வந்து சொல்கிற இதுவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 602 வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா? 60ல் வந்து 56, 7 8 சார் 56 வரும். பேலன்ஸ் 42 வரும். ஸோ 42ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகாது. 612 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி 61ல் வந்து 56 இருக்கும். 7 8 சார் 56, பேலன்ஸ் 5 வருது, 52. இதுவும் வராது. இது பேலன்ஸ் 6 வரும், 62. இது வந்து 7 வரும், 72. ஸோ இதுதான் வந்து 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்க முடியும். ஓகேவா? 7 8 சார் 56, பேலன்ஸ் 72. ஸோ 9 8 சார் 72. ஸோ 79 × 8 போட்டால் 632 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். 80 × 8 போட்டால் என்ன வரும்? 640 வருமா? ஸோ அதுலேருந்து ஒரு 8 கம்மியாச்சுன்னா 632 வரும். ஓகே. ஸோ ஏக்கு பதிலாக ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 3 போட்டால் தான் வந்து இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? எஸ். ஸோ கிராஷ் கோர்ஸோடைய ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே. மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் இதே மாதிரியான சம்ஸ் தான் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பேட்சோட கான்செப்ட்டு. யாரும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். மார்ச் 10th வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. வேறு அந்த ப்ராக்டிஸ் பேட்ச் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.